ஏ விகிதம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாள படம். இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கள்ள தொடர்ப வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றது இந்த கதை. அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து ஒரு நைட் டைம்ல ஒருத்தர் வந்து அந்த வழியா போகும்போது, ஒரு தோப்புக்குள்ள ஒரு பொண்ணும், ஒரு பையனும் வந்து கள்ள தொடர்புல இருக்கிறத வந்து அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அடுத்த நாள் போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு ஷேர் பண்றாரு, நண்பன் கிட்ட. ஷேர் பண்ணும்போது அவரும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அதே டைம்ல அடுத்த நாள் நைட்டு வராங்க. அதே மாரி அந்த பையனும், பொண்ணும் வந்து இருக்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பையன் யாருன்றது வந்து அன்னைக்கு நைட்டே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் அந்த இருட்டுல சரியா தெரியாது. அப்புறமா யாரா இருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு அவங்க நினைக்கும்போது, உடல் பாவனங்கள வச்சு இந்த பொண்ணு தான் அப்படின்றது வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது ஹீரோயின் மேல சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்ட உடனே ஆ ஓகே, நம்ம இத வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது அவரோட அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்றது இத காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இது அப்படி குரூப் ஆஃப் மெம்பருக்கு வந்து இது வந்து பரவுது. அதாவது ஆண்கள் கிட்ட அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணிட்டு இத வந்து நம்ம வந்து சும்மா விடக்கூடாது. இது வந்து எப்படி நடக்கலாம் அப்படின்ற மாரி அவங்க ஒரு மாஸ்டர் பிளானிங் போடுறாங்க. எப்படி வந்து அவங்கள கையும் களவாம புடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானிங் போட்டு, ஒரு நைட் டைம்ல வந்து அதே அவங்க பிளான் போட்ட மாரி எந்த டைம்ல போணும், எப்படி அவங்கள புடிக்கணும் அப்படின்ற மாரி பிளான் போட்டு, அதே டைமிங்க்கு அவங்க அங்க போறாங்க. அதே நைட் டைம்க்கு. அதே மாரி அந்த பொண்ணும் வராங்க, அந்த பையனும் வராங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து அந்த கையும் களவுமா புடிக்கிறாங்க. புடிச்சதுக்கு அப்புறமா தான் அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்னா, இவங்க இவங்க சந்தேகப்பட்ட பொண்ணு கிடையாது. அதாவது ஹீரோயின் அந்த இடத்துல கிடையாது. வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னா, இந்த குரூப் ஆஃப் மெம்பர்ல ஒருத்தர் இருந்தார் இல்லையா? ஆண்கள்ல. அவரோட ஒய்ஃப் தான். அப்படிதான் இந்த படத்த வந்து கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நீட்டா இருந்தது. நல்லா இருந்தது. கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட இந்த படம் வந்து நல்லா உட்காந்து பார்க்கலாம். எந்த ஒரு சீன்ஸுமே வந்து ஆக்வர்டா எதுவுமே கிடையாது. நல்லா இருந்தது. படம் நீட்டா இருந்தது.